தமிழகத்தில் மக்களவை தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வாக்கு கேட்டு சென்ற வேட்பாளர்களுக்கு தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வேலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் ஏற்கனவே செய்துள்ள பணிகளை எடுத்துரைத்தும் வெற்றி பெற்ற பின் தான் செய்யவிருக்கும் பல திட்டங்களை கூறியும் உதயசூரியன் சின்னத்தில் அனைவரும் வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றார். வேலூருக்கு நான் ஆற்ற இருக்கக்கூடிய பணிகள் பட்டியல் உங்களிடம் தரப்பட்டுள்ளது. ஆகையால் மீண்டும் ஒரு முறை என்னை வெற்றி பெற செய்து வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டு. விருதுநகர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா தனது கணவர் சரத்குமாருடன் சேர்ந்து மதுரை மாவட்டம் கப்பலூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது கிழக்கு சீமையிலே படத்தின் விருமாயி கதாபாத்திரத்தை போல ராதிகா மடிப்பிச்சை கேட்டு வாக்கு சேகரித்தார். இந்த மாதிரி பிடிச்சு கேட்டேன், நான் எல்லாமே உங்களுக்காக கொடுத்தேன், இனிமே என்கிட்ட இந்த உசுறு மட்டும்தான் இருக்கு, உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தொடர்ந்து தேவர்திடல் அருகே பிரச்சாரம் செய்த ராதிகா மைக்கு சரியாக வேலை செய்யாததால் டென்ஷன் ஆகி பிரச்சாரத்தை ஆரம்பித்த உடனேயே முடித்துக் கொண்டார். தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தரமணி பாரதி நகர் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திறந்தவெளி வாகனத்தில் சாலை பேரணியாக சென்ற தமிழிசை டிராபிக் ஆகாமல் இருக்க ஓட்டுநருக்கு அறிவுரை கூறியபடியே சென்றது அனைவரையும் கவனிக்க வைத்தது. உங்கள் வெற்றி வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், பாரதிய ஜனதா வெற்றி வேட்பாளர் அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். மத்திய சென்னை தொகுதி தேமுதிக வேட்பாளர் பார்த்த சாரதி அரும்பாக்கம் பகுதியில் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு மக்களிடம் கோரினார். பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவரை பெண்கள் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.